ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். வெல்கம் டு சுஜாதா நலபாகம். இன்றைக்கி என்னென்னா வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நறுக்கி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கும் ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் 2, தக்காளி, பச்சை மிளகாவும் புதினாவும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஓகே. பாண்ட்லியில் 4 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு வச்சுருக்கேன். காஞ்செடுத்து இப்போ வந்து இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே. இப்போ எல்லா வெஜிடபிளும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அந்த பச்சை மிளகாவும் புதினாவும் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை மேலாப்பில் போட்டுக்கணும். பச்சை மிளகா வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இதையும் போட்டு சும்மா அப்படி 2 பரட்டு. வெஜிடபிளுமே ரொம்ப வதக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் ஒரு 50% தான் வதக்கணும். அப்புறம் பெப்பர் போட்டுக்கோங்க. அதையும் அப்படியே வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு கம்மியாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன், போதும். 1.25 போதும். கொத்தமல்லி தழை நல்லா சாப் பண்ணி தூவிக்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சால்டட் பட்டர் இல்லைன்னா நெய் கூட விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அட் அ டைம் 2 வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சைட் ரோஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பட்டர் அப்படியே சேர்ந்து உருகும் போது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா இப்போது இதை கிரேவியை வந்து இதில் அப்ளை பண்ணலாம். இப்போது இதில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டவ் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டை வந்து இதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இதோட ஒரு கரம் சாய் இதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா லஞ்ச் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம்.